Hi everyone, welcome to A3 Language Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் உணவுப் பொருட்களை ஹிந்தியில் நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அரிசி. இதை நம்ம இங்கிலீஷில் ரைஸ்னு சொல்கிறோம். ஹிந்தியில் இந்த எழுத்து பாருங்க, சா, இது வ, இது ல, மேலே ஒரு புள்ளி இருக்க மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது சாவல், சாவல், சாவல்னு சொன்னால் அரிசி அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் பாருங்க, கோதுமை. இதை இங்கிலீஷில் வீட் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் கே இது எழுத்து. இதை ஹெட்டில் நீங்கள் உச்சரிக்கணும், கே அப்படின்னு உச்சரிக்கணும். இது ஹோ, இதுவும் நீங்கள் நெடில் உச்சரிப்பீங்க. ஹோ, மேலே ஒரு சந்திர பிந்து. அப்போ கே ஹோம், கே ஹோம், அந்த இன் சவுண்ட் உடைய அமைக்கிறோம். கே ஹோம், புரியுதுங்களா? கே ஹோ அப்படின்னு சொன்னா கோதுமை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, பால், அதாவது மில்க்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து தூ, தூ அப்படின்னு நீங்கள் நெடில் உச்சரிக்கணும். தூ, இது த, த, மேலே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அப்போ தூ, எத்தனை படிக்கணும் இது. அப்போ தூத், தூத் அப்படின்னு வரும். தூத் அப்படின்னு சொன்னா பால், மில்க்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, தயிர், அதாவது கேர்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இங்கே இந்த எழுத்து த, இந்த எழுத்து ஹீ நெடில் சொல்லணும். அப்படிங்கும்போது தஹி, தஹி அப்படின்னு சொல்லணும். தஹின்னு சொன்னால் தயிர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இறைச்சி அப்படிங்கும்போது மீட். இங்கே இந்த எழுத்து கோ அப்படின்னு உச்சரிக்கணும். கோ, இது அப்படின்னு உச்சரிக்கணும். இங்கே இந்த எழுத்து த, மேலே ஒரு புள்ளி வச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது கோஸ்ட், கோஸ்ட் அப்படின்னா இறைச்சி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, காய்கறி, அதாவது வெஜிடபிள். இங்கே இது ச, இது வ, மேலே ஒரு புள்ளி வச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது இங்கே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த எழுத்து ஜி அப்படிங்கும்போது இது நெடியில் நீங்கள் உச்சரிக்கணும். அப்போ டோட்டலாக சொல்லும்போது ச, இப், ஜி, சப்ஜி, சப்ஜி, சப்ஜி அப்படின்னு படிக்கணும். அப்படிங்கும்போது காய்கறி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, காலை உணவு. இது பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம். ஹிந்தியில் இந்த எழுத்து நான் நெடில் சொல்லணும். நான், இது அப்படின்னு உச்சரிக்கணும். இது தா நெடில் சொல்லணும். தா. அப்போ நாஸ்தா, நாஸ்தா அப்படின்னு சொன்னால் காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, உப்பு, அதாவது சால்ட். இங்கே இந்த எழுத்து பாருங்க, ந, இது ம, இது க, மேலே ஒரு புள்ளி வச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது நமக், நமக் அப்படின்னு சொன்னால் உப்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, எண்ணெய். இங்கே இங்கிலீஷில் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் பாருங்க, இந்த எழுத்து தே, தே நெடில் நீங்கள் உச்சரிக்கணும். இது ல, இந்த எழுத்துல மேலே ஒரு புள்ளி இருக்க மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அப்போ தேல், தேல் அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கணும். தேல்னு சொன்னால் எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, முட்டை, அதாவது இங்கிலீஷில் எக் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் இந்த எழுத்து ஆ,
சரிங்களா? முதல் எழுத்து ஆ. சரியா? இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது குறியில உச்சரிப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, இங்க மேல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. இந்த புள்ளி இதை வந்து அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இந்த எழுத்து டா டா நெடில உச்சரிக்கணும். அப்படிங்கும்போது ஆ டா அண்டா அண்டா அப்படின்னு உச்சரிக்கணும். அண்டான்னு சொன்னா முட்டை அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. பேசிக்ல இருந்து ஹிந்தி உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.